ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னென்னா நம்ம கர்நாடகாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷான வாங்கிபாத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, வரமல்லி. அது சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதும் இதோட பட்டை கிராம்பு சேர்க்கணும். நான் ஒரு 6 துண்டு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 6லேருந்து 7 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதோட ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு அதிகமாக சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காவை நான் பொடியாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் துருவுறது இருந்தாலும் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இது என்ன ஸ்டேஜில் இருக்கணும்னா, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கோகோனட் ஸ்மெல் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 10லேருந்து 12 வரமிளகா சேர்க்கணும். நான் காஷ்மீரி மிளகாய் இல்லை, பேடி மிளகா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த 2 டைப் ஆஃப் மிளகாயிலையும் காரம் கம்மியாக இருக்கும். நம்ம நார்மல் மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா காரம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 10 மிளகா போடுற இடத்துல 5 மிளகா போதும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் கலர் வராது. ஓகே, இப்போ நம்ம வாங்கிபாத் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோனையும் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அடுத்து க்ரீன் சில்லி நான் ஒரு 3 க்ரீன் சில்லி நீல வாக்கில் இது பண்ணி எடுத்துருக்கேன், கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கறி லீஃப் சேர்க்கணும். கறி லீஃப் ஒரு 3 கொத்து கறி லீஃப் நான் சேர்த்துருக்கேன். ஆயிலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாக பிரிஞ்சால் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலோடு சேர்த்துக்கோங்க. இந்த பிரிஞ்சால் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோக்கவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் உப்பு சேருங்க. உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேருங்க. ஏன்னா நான் ரைஸில் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸு, அதில் ஒரு 2 ஸ்பூனு மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் போடுற ரைஸை பொறுத்து. நான் ஒரு 3 to 4 கப் ரைஸ் சேர்க்க போகிறேன். ஸோ எனக்கு 2.5 ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மசாலா கரிஞ்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் மசாலா சேர்க்குற நேரத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுங்க பெட்டர். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஒரு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்கணும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கா, இந்த டைம் கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே புளி சம்மந்தப்பட்ட குழம்புலாம் வைக்கும்போது வெல்லம் சேர்ப்பேன். அதனால நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் நான் சொன்ன மாதிரி 3 to 4 பவுலில் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்பயும் சாப்பாட்டுக்கு செய்கிற மாதிரி ரைஸ் செஞ்சிடுறது. இதுக்கு ஸ்பெஷலாலாம் செய்யணும் அவசியம் இல்லை.
இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரைஸ் நானும் வாங்கிபாத்லாம் சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் இல்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக ஓனா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அகைன் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நான் இந்த ஃபேமஸ் ஃபுட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த ரெசிபியை வந்து என்னை பண்ண சொன்ன அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வேறு யாருக்காவது ஏதாவது ரெசிபிஸ் வந்து வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஈஸியான மெத்தடில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.